ஷர்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. பௌர்ணமி 2 நாள் இருந்தது. வெள்ளி சனி 2 நாள் இருந்தது. சனிக்கிழமை காலை வரை இருந்தது. அதனால் காலை பூஜை ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான படையலோட ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நான் சரி மக்கள் வந்திருக்க மாட்டாங்கன்னு ஒரு 4 மணி 4:30 போனால் மக்கள் கூட்டத்தை பாருங்கள். என்னால் நம்ப முடியல, அவ்வளவு கூட்டம். என்ன சொல்கிறது, அப்பனுடைய அருள் அன்னைக்கு தான் தெரிஞ்சது. நம்ம அப்பா எவ்வளவு பெரிய கருணை அற்புதங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி மனமகிழ்ந்து போனோம். அருமையாக அந்த எல்லாமே பதிவு பண்ணியிருக்கேன். நிதானமாக பாருங்கள், பார்த்து வாங்க, உள்ளே போய் அருமையாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. காலையில் கோமாதா பூஜை நான் போன வீடியோவில் எடுத்து போட்டிருந்தேன். அது பார்க்கும்போது முந்தியெல்லாம் நம்ம எடுத்து போடுறதில்ல, வாய்ப்பு அமையாது. நைட்டு பூஜை முடிஞ்சு வந்துடுவோம். இப்போ காலை பூஜை ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால அந்த படையல், அந்த ரம்மியமான எழில் மிகுந்த தோற்றங்களை உங்களுக்கு காட்டணும், ஐயனுடைய உக்கிரம விஷயங்களை காட்டணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒரு கோமாதா பூஜை ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். நிறைய பேர் அங்கே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அதை கருத்தில் கொண்டு தான் இந்த அற்புதமான வீடியோக்களை எடுத்து நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா கூட இவ்வளவு கிளியராக பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் ஐயனுடைய அருள் கிடைக்கணும். அதை நீங்கள் நேரடியாக நின்று பார்த்தா, உங்கள் கண்ணால் பார்த்தா நேருக்கு நேரம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பதிவு பண்ணணும் தான் இந்த பாலகிருஷ்ணனுடைய ஆசை. அதை விடாமல் நான் செஞ்சுட்டு வரேன். உங்களுடைய தொடர்ந்த ஒத்துழைப்பும் உங்கள் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் தான் ஷர்குருவின் கருணையால் இது என்னால் சாத்தியப்படுது. பாருங்கள், நம்மளுடைய மணிமாறன் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக இதை அந்த படையலை பூரா இது பண்ணுறாரு பாருங்கள். இந்த படையலை நான் படைக்கிறவங்க நான் முதல்ல ஒரு கணம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பெரியசாமி, ரமேஷ் 2 பேரும் சேந்தமங்கலத்தை சேர்ந்தவங்க. குடும்பத்தோடு வந்து இந்த அற்புதமான படையலை, எவ்வளவு படையல் தெரியுங்களா, கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, அவ்வளவையும் வச்சு அதை அடுக்கி அழகு பார்த்து 2வது எடுத்து அது மக்களுக்கு, நம்ம பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்து இந்த 2 மக்கள் தான். என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூஜை ஆரம்பித்தது காலையில் 6 மணிக்கு. வாங்க பூஜையை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள்.
நம் சத்குரு அப்பனுக்கு பூஜை அற்புதமாக, அருமையாக, இனிமையாக, கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக, குளுமையாக, சந்தோஷமாக நடந்து முடிஞ்சது. அண்ணன் அவர்களும் இறுதி பூஜை வரை கடைசி வரை உட்கார்ந்து நம்மகிட்ட எல்லார்ட்டையும் பேசி எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருந்தார். ஐயனுடைய ஆர்த்தியை எடுத்துக்கொள்கிறார். அண்ணன் இங்கிருந்து நிறைய கடைசி வரை அந்த பூஜை முடிந்து மக்கள் போகிற வரைக்கும் அவர் நம்மோட இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இதே மாதிரி எல்லாரும் செய்யணுங்கிறது என்னோட ஆசை. சரிங்களா? எல்லோருக்கும் அண்ணன் தன் கையால் பாருங்கள் எடுத்து கையால் எல்லாருக்குமே தீபாராதனை காட்டினார். எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கள், ஐயனுடைய தீர்த்தங்கள், ஐயன் தீர்த்தம் அங்கே வச்சுருக்கோம். அந்த தீர்த்தத்தை எடுத்து பூஜை முடிஞ்சோன்னா கொடுக்குறாங்க. இந்த 2 நபர்கள் தான் படையல் படைத்தவர்கள். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதி 6:45 கூட்டம், பயங்கரமான கூட்டம். இருவர்களும் படைத்த இந்த படையல் இதை எடுத்துத்தான் நம்ம எல்லோருக்கும் மக்களுக்கு அருமையான பிரசாதமாக வழங்க போகிறோம். வந்திருந்த மக்கள் அனைவரும் ஐயனுடைய அருளும் கருணையும் பெற்று செல்ல வேண்டும். நமது மணிமாறன் அவர்கள் ஐயனுடைய அந்த அற்புதமான பிரசாதங்களை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் மோகன் சாமி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சந்தனம் உபதி எடுத்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் அந்த காட்சியையும் பார்க்க முடிஞ்சது. அதிகாலை எத்தனை மணிக்குங்க? 7 மணி 7:30 இருக்குங்க. 8 மணிக்குள்ளே இது நடந்த விஷயம். எடுத்து எல்லாருக்குமே அவர் கைப்பட எல்லாருக்கும் சொல்லி 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 கொடுத்தாங்க. சிறுவர்களை கூட்டு கொண்டு போய் தயவு செஞ்சு வாங்காதீங்க, வாங்கிட்டு திரும்ப திரும்ப போகாதீங்க, அதனுடைய மகிமை அதிகம். சரிங்களா? ரொம்ப நன்றி. உண்மையிலேயும் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய அண்ணன் அவர்களுக்கும் மோகன்சாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அங்கே படைக்கப்பட்டிருந்த படைகள் எல்லாம் எடுத்து வைத்து வெளியே கொண்டு போய் பிரசாதமாக வழங்கும் அந்த பணி தொடங்கி விட்டுருச்சு. வாங்க உள்ள வெளியே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஐயனுடைய படையல், ஐயனுக்காக வைத்திருந்த சாப்பாடு அங்கே வந்து எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுத்தோம். நம்மளும் ஐயனிடத்தில் அருமையாக நம்ம குடும்பத்தோடு நல்ல வேண்டி மாலைகளை பெற்றுக்கொண்டு உணவருந்த சென்றோம். காலையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அற்புதமான உணவு, எத்தனை ஜனங்கள், அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அத்தனை பேருக்கும் தொடர்ந்து உணவும் அருமையாக சிஸ்டமேட்டிக்காக போட்டுட்ருக்காங்க. யார் வந்தவங்க சாப்பிடாமல் போக முடியாதுன்னு சொல்லலாம். சாப்பிட்டு வகுறு நிறைத்து கொண்டு அப்படி அதை தொடர்ந்து விரியன் மரத்துக்கு குடும்பத்தோடு போனோம். சர்க்குருவே சரணம். வணக்கம். இருக்கிறது விரியன் மரம். பௌர்ணமியை அருமையான பூஜையை காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இந்த விரியன் மரத்துக்கு தான் உங்களை நான் அடிக்கடி சொல்கிறது. வேப்ப மரமும் விரிய மரமும் சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த இடம். சர்க்குருப்பா அதிகமாக உட்காந்து அதிகமாக நேரம் செலவழித்த இடங்கள்ல இதுவும் ஒன்று. செல்வி எப்பயுமே விவரமாக அந்த மரத்தை சுற்றி வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால பண்ணுறீங்க. மக்களுக்கு சொல்கிறதே கிடையாது, நீங்களாக பண்ணிக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னா அந்த இடத்துல நீங்களாக சுற்றிட்டு வந்துடுங்க. எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்காரு. பர்டிகுலராக அவர் உட்கார்ந்த இடம் இந்த இடம் தானே சொல்லணுமா இல்லையா? மக்களுக்கு அதை காட்டணும்ல, வழிகாட்டணும்ல. அதான் நம்ம வேலை. இந்த அற்புதமான இடத்த ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டீங்க. கண்டிப்பாக இப்பையும் பார்த்து வேண்டிக்கோங்க. சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்புடன் தேடி பாலா சான்மீகத்திற்காக
ஒரு அற்புதமான பூஜையை பார்த்த ஒரு சந்தோஷத்துல போறேன். உங்களுக்கும் காட்டியிருக்கேன். நான் இங்க சொல்றதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய மனசை இங்க அப்படியே அலைபாய் விடாம சரணடைஞ்சிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு போங்க. அப்படி நம்புறது மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல வழி. இத்தனை இடம் வந்து அத்தனை இடம் வந்து சொல்றத முதல்ல நிறுத்துங்க. அது சொல்லாதீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து பாருங்க. அவரால் முடியும்னு நினைச்சா அதை செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாங்க, மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் தேனி பாலா. வணக்கம். சத்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.